ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 13 இரண்டாவது நாள். ஆக்சுவலி நேத்து ஒரு பகுதியை முடிச்சிட்டோம். நேத்து மிக மிக இன்ட்ரெஸ்டிங்கான செஷன். ஏற்கனவே ஒரு செஷன்ல பார்த்து முடிச்சது. அதாவது ஆக்சுவலா கர்மத்துக்கு காரணம் ஆத்மா இல்லை அப்படின்னா அப்ப வேற என்ன 5 காரணம், வேற என்ன காரணம்னு ஜெனரலா கேட்கும்போது அதுக்கு ஒரு 5 காரணம் இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்ப அந்த விஷயத்த சொல்லலாம்னு ஆரம்பிக்கும் போதே கண்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில அந்த பிரேமை பாவம் பொங்க அது என்னவா மாறிடுதுன்னா, அந்த ஒன்னஸ் ஃபீல் ரொம்ப நெருங்கின உடனே மாயையை விட்டே வெளியே போயிடுறாங்க. மாயை விட்டே வெளியே போயிட்டு பிரம்மஸ்திதிக்கு போயிடுறாங்க. அப்ப அந்த பிரம்மஸ்திதியில அப்படியே மூழ்கிட்டு இருக்கும் போது கண்ணன் சாமர்த்தியமானவன் அப்படிங்கிறதுனால டக்குன்னு அவன் தான் முதல்ல வெளியே வரான். அவன் வெளியே வந்துட்டு டே போதும் போதும் வெளியே வா அப்படின்னு அந்த பிரம்மானந்தத்திலிருந்து பிரம்மஸ்திதியில் இருக்கின்ற அந்த ஸ்திதியிலிருந்து மாயைக்குள்ள மறுபடியும் கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்த உடனே அர்ஜுனனுக்கு கோபம் வந்துருது. கோபம் வந்துருதுன்னா அன்புல என்ன பண்ணிட்ட கண்ணா, என்னோட ஐக்கியமாயிடுன்னு இத்தனை வருஷமா இத்தனை நாளா சொல்லிட்டு இருந்தேன். இத்தனை நாளா ஒன்ன விட்டு பிரிஞ்சிருந்தனா ஆனா பிரம்மபாவத்துக்குள்ள போகும்போது ஒன்னஸ்பிலுக்குள்ள போறோம்னு அர்த்தம். அனைத்தும் ஒன்றாயிடும். இப்பதான் நான் உன்னோட ஐக்கியமாயிட்டு இருக்கேன், அப்போ வந்துட்டு நீ பாட்டுக்கு கிளப்பி கூட்டிட்டு வந்துட்டியே அப்படின்னு கேட்க உடனே பைத்தியக்காரா அப்படின்னு கண்ணன் திட்டுற மாதிரி திட்டி என்ன சொல்றான் அப்படின்னா, எப்படா நீயும் நானும் பிரிஞ்சோம், பிரியத்தான் முடியுமா, இருக்கிறதே ஒண்ணுடான்டா, அது நான் மட்டும்தான்டா, நான் தான் எல்லாமா இருக்கேன் அப்படின்னா நீ என்னை விட்டு வேறானவனா ஆயிடுவியா, இனிமேதான் போய் சேரணுமா அப்படின்னா நீ மாயையில இருந்தாலும் நீயும் நானும் ஒண்ணு, நீயும் நானும் ஒன்ற புரிதலோட நீ விளையாட வா, உன்னை நீ யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு விளையாட வா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வெளிப்படுத்தி இருந்தாரு. அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இப்போ. சோ இவ்விருவருக்கும் உள்ள அந்த பிரேம விலாசம் முடிந்ததுக்கு அப்புறமா கண்ணன் சரி இப்ப நம்ம என்ன பேசணுமோ அதை பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த விஷயத்தில் இவ்வளவு சொன்னது போதும். நான் இதற்கு முன் என்ன சொல்லிக் கொண்டு வந்தேன் ஹே பாண்டுகுமரா, பாண்டுபுத்ரா, கர்மங்கள் அனைத்தும் ஆத்மாவோடு சம்பந்தமற்றவை என்றல்லவா நான் சொல்லிக் கொண்டு வந்தேன். அப்போது அர்ஜுனனும், ஐயா, என் மனதில் இருந்ததை தேவரை சரியாக வெளியிட்டு வைத்தீர். இப்போது விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டியது அதுவே. சகல கர்மத்துக்கும் விதையான 5 காரணங்கள் உனக்கு தெரிவித்து வைப்பேன் என்று நீங்கள் பிரதிஞ்ஞை செய்து வைத்தீர் அல்லவா, அதை எனக்கு தெரிவித்து காட்டுங்கள் அப்படின்னு மறுபடியும் பேக் டு தட். இது இவ்வளவு நேரம் அந்த பிரேமையின் விலாசம் முடிந்தது. இப்ப மறுபடியும் இப்போ பேக் டு தி சப்ஜெக்டுக்கு வர்றாங்க ரெண்டு பேருமே. பிரதிஞ்ஞை செய்தீரே அன்றையும் ஆத்மாவுக்கு கர்மத்தின் விஷயத்தில் சம்பந்தமே இல்லை என்றும் நீர் சொன்னீரே. சோ இந்த 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஆத்மாவுக்கு கர்மத்தில் சம்பந்தமே இல்லை என்றும் சொன்னீர். அப்ப கர்மம் செய்வதற்கு வேறு 5 காரணங்கள் என்றும் சொன்னீர். அவற்றை எனக்கு தெரிவித்து வையுங்கள் அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான். இதை கேட்டு விஸ்வத்துக்கெல்லாம் ஈஸ்வரனான ஸ்ரீகிருஷ்ணன் மிக்க சந்தோஷம் அடைந்து, இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மறியல் இருந்து கொண்டு கேட்கிறவன் எனக்கு எங்கே கிடைக்கப் போகின்றான். ஆகவே இந்த விஷயத்தை சொற்களுக்குள் அடக்கி வைத்து நான் உனக்கு கொடுக்கிறவனா இருந்தாலும் நீ பிரீத்தியுடன் இதை கேட்டதால் நான் உனக்கு கடனாளியாகி விடுவேன் அப்படின்னு எகெயின் வருது. அதாவது பிரேம, 2 பேரும் பயங்கரமான பிரேமைக்குள்ள இருந்தாங்க. லாஸ்டா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கோபப்பட்ட அன்பு அதிகரிக்கும் அப்படிங்கிற விஷயத்தோட நம்ம போன நேத்துக்கு பார்த்தோம். இப்ப இன்னைக்கு சரி பேக் டு சப்ஜெக்ட் வருவோம்ப்பா, நீ நானும் ஒண்ணுதான், அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இப்போதைக்கு நான் உனக்கு சொல்லி கொடுக்குறவன், நீ எனக்கு கேட்கிறவன் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்துக்கு நான் என்ன சொன்னேன், ஆமா நீங்க இந்த ஆத்மா கர்த்தா அல்ல, வேறு ஒண்ணு 5 சொன்னீங்கல்ல அதை சொல்லுங்க அப்படின்னு 2 பேரும் கேட்ட உடனே மறுபடியும் கண்ணனுக்கு பிரேமை வந்துடுது. பிரேமையில என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களை கேட்கறதுக்கு நான் என்ன, அதாவது கேட்கறதுக்கு எனக்கு கிடைச்சிருக்கியே, நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருப்பேன்னு கண்ணன் ஃபீல் பண்றான். ஐயோ இந்த மாதிரி விஷயத்த கேட்கணும்னு நீ எனக்கு மறியல் இருந்து கிடைக்கும் போது இதை வார்த்தைக்குள்ள பூட்டி வைக்காம அதை அப்படியே உனக்கு சொல்லணும்னு எனக்கு தோணுது. இப்படி எல்லாம் நான் உனக்கு கொடுக்கறதுனால நான் உனக்கு கடனாளி ஆகி விடுவேன் என்று எனக்கு தோன்றுகிறது அப்படிங்கிறான். இதுல பியூட்டி பாருங்க. ஏங்க, நான் உங்களுக்கு ஏதாவது பொருளை கொடுத்தேன்னா யாருங்க கடனாளி? நீங்க எனக்கு கடன் பட்டவர்களாகவில்லை, அப்படித்தானே? நான் ஒரு 100 ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னா நீங்க எனக்கு கடன் பட்டவர்களாகவில்லை, அப்படித்தானே வரும். ஆனா கண்ணன் என்ன சொல்றான், ஏய் இப்படி ஒரு ஆர்வத்தோட நீ கேட்கிறவன் எனக்கு கிடைச்சதுனால இதை நான் கொடுக்கறதுனாலயே நான் கடனாளி ஆயிடுவேன்னு எனக்கு ஃபீல் ஆகுதுடா அப்படிங்கிறான் கண்ணன். இது என்னது அதிசயமா இருக்கு
அது இப்படி இவர் கடனாளி, இவர் தானே கொடுக்குறாரு, கொடுக்குறவன் எப்படி கடனாளி ஆவான்னா, தட் இஸ் தி பவர் ஆஃப் லவ். அப்படின்னா இந்த மாதிரி ஆத்மா, ஏன்னா சரணாகதி அடைந்த பக்தன் என்றால் எனக்கு எவ்வளவு புரியும்னு அங்க வர்ணிக்கிறார். அப்ப இந்த சரணாகதி ஆறதுக்கு எது வேணும்னா இந்த ஞானம் தான் வேணும். அப்ப இந்த ஞானத்தை கேட்கறதுக்கு ஒருத்தன் கிடைச்சிட்டான் அப்படின்னாலே அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் வருது. அப்ப எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தவன் அவன் அல்லவா, நான் ஞானத்தை கொடுத்தவனா இருக்கட்டும்டா, ஆனா அதை கேட்கிறேன்றதுனாலேயே எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தவன் நீ அல்லவா, ஆதலால் நான் கடனாளி ஆகின்றேன் அப்படிங்கிற அந்த ஃபீல்ல அவர் பேசியிருக்காருன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்ப இங்க அடுத்துதான் ரொம்ப பியூட்டி. அப்ப கண்ணன் மெய் மறந்து போயிட்டு அவன் மாயைக்குள்ள சிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்க காட்டுறான். சரியா? நான் உனக்கு கடனாளி ஆயிடுவேன்டா அப்படின்னு ஒரு ஃபீல் எக்ஸ்பிரஸ் பண்ண உடனே, கண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்னு மறந்துட்டியா, நீயும் நானும் ஒண்ணுதான், சும்மா நாச்சுக்கும் எப்படி வேஷம் போட்டு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் மறந்துட்டியா, இப்ப வந்துட்டு நான் உனக்கு கடனாளி ஆயிடுவேன் அப்படி இப்படிங்கிற. இட்ஸ் ஜஸ்ட் அகெயின். சரியா? ஒரு நாலேஜ், அதாவது ஒரு ஹையஸ்ட் நாலேஜ் பேசும்போது எப்படி இந்த மாயைக்கும் பிரம்ம தத்துவத்துக்கும் இடையில ஒரு மாறி மாறியான ஒரு சின்ன விஷயங்கள் இங்கே பரிமாறப்பட்டிருக்குன்றதுதான் ரொம்ப அதிசயமான ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். சரியா? உடனே அவன் சுட்டி காட்டுறான். ஃபர்ஸ்ட் அர்ஜுனன் வந்து அந்த பிரம்ம பாவத்துல இருந்து வெளியே வந்த உடனே கண்ணனை கேட்கிறான், டேய் நம்ம ரெண்டு பேரும் என்னைக்குமே ஒண்ணுதான்டா, நீ என்னமா இனிமே இப்ப வந்து நீ வந்து சேர போறியாக்கும், ஒண்ணுன்னு புரிஞ்சுக்கிட்டு சும்மா சும்மா நாச்சுக்கும் அப்படின்னு பிரிஞ்சு விளையாடு அப்படின்னு சொன்ன உடனே, இங்க வந்து நான் கடனாளி ஆயிடுவேன் ஃபீல் வரும்போது, என்னமோ நம்ம ரெண்டு பேரும் வேற வேற ஒருத்தன் இன்னொருத்தருக்கு கடன் பட முடியும். பட் ரெண்டு ஒண்ணுன்னா எப்படி யாரு கடன் பண்ண முடியும்? டக்குன்னு பிரம்ம பரவத்துல இருந்து இவர் ஆன்சர், கண்ணா என்ன மறந்துட்டியா, என்ன பேசிட்டு இருக்க நீ, ரெண்டு ஒண்ணுதானே, அப்புறம் என்ன ரொம்ப பேசிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு புரியுதுரா வாடா போலாம், சப்ஜெக்ட் போலாம் அப்படின்னு கண்ணன் கூட்டிட்டு போற மாதிரி இந்த சப்ஜெக்ட் அமையுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஆகவே இந்த விஷயத்தில் சொற்களுக்குள் அடக்கி வைத்து நான் உனக்கு கொடுக்கிறவனாக இருந்தாலும் நீ பிரீத்தியுடன் இதை கேட்பதால் நான் உனக்கு கடனாளி ஆவேன். சரியா? நீ கேட்கிறன்றதுனாலே அப்படின்னா, நீ கேட்கிறன்னா எனக்கு சந்தோஷம் வருது, நீ எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவனாவே அப்படின்னு புரிஞ்சுக்கணும் என்று சொன்னார். அப்போது அர்ஜுனன், ஐயா சற்று முந்தி நீரே சொன்னதை நீரே மறந்துவிட்டீர் போலும், நாம் இருவரும் நீர் நான் என்ற இந்த பிரகிருத பாவத்தை இன்னும் பாராட்டிக் கொண்டிருக்கிறோமா என்ன, ரெண்டு பேரும் ஒண்ணுதானப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழகா சுட்டி காட்டுறான். அப்போது ஸ்ரீகிருஷ்ணன், நீ சொல்வதும் சரியே, ஆனால் நான் சொல்வேன் என்று முன்பு பிரதிங்கை செய்து வைத்த விஷயத்தை இப்போது சொல்வேன், நீ உன்னுடைய கவனத்தை மிகவும் பெருக்கி வைத்துக் கொண்டு கேள் என்று எச்சரிக்கை செய்துவிட்டு பின்வருமாறு சொல்லலுற்றா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்துலதான் சொல்றாரு. அடுத்த ஸ்லோகத்துல என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கறத ஞானதேவர் முன்னாடியே சொல்லி வைப்பார்ல, சோ அதையும் படிக்கிறேன். சகல கர்மங்களுக்கும் காரணமானவை பின் சொல்லப்படும் ஐந்தே, அவை ஆத்மஸ்வரூபத்துக்கு முற்றிலும் வெளிப்பட்டே நிற்கின்றன. 5 சொல்ல போறேன். அந்த அஞ்சுக்கும் ஆத்மஸ்வரூபத்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறார். கர்மம் உண்டாகும் விஷயத்தில் ஆத்மா ஏதுவும் நிமித்தமும் ஆகாமல் உபாதானமும் ஆகாமல், இப்போ ஆகாமல் தன் அங்கத்தால் ஒத்தாசை செய்வதும் ஆகாமல் முற்றிலும் சம்மந்தமற்றதாய் இருக்கிறது. நிமித்த உபாதான, இது வந்து வேதாந்தத்துல வரக்கூடிய வேர்ட்ஸுங்க இதெல்லாம். நிமித்த காரன், உபாதான காரன் அப்படின்னு எக்ஸாம்பிள் அவரே கொடுத்திருக்காரு நம்ம புதன்ராம் ஐயர், படிக்கணும் பாருங்க. சட்டிக்கு மண் போலும், அதாவது நிமித்தம் ஏதுவும் நிமித்தமும் ஆகாமல் உபாதானமும் ஆகாமல், சட்டிக்கு மண் போலும் வஸ்திரத்துக்கு நூல் போலும் இருக்கும் காரணம் காரியத்தின் திரவியமாக இருந்து கொண்டு காரியம் ஏற்பட்ட பின் ஒரு உருவத்தோடு இராமல் மறைந்து போகும் காரணம் உபாதான காரணமாகும். நான் ஈஸியா உங்களுக்கு புரிய வச்சிடறேன். நிமித்த காரணம் அப்படின்னு சொன்னா, சட்டிக்கு மண் போலே, வஸ்திரத்திற்கு நூல் போலே, காரியம் ஏற்பட்ட பின் பூர்வ உருவத்தோடு இராமல் மறைந்து போகும் காரணம் உபாதான காரணம் ஆகும். நிமித்தம் ஐ திங்க் மெட்டீரியல். உபாதான காரணம் அப்படின்னு சொன்னா சட்டிக்கு மண் உபாதான காரணம். சட்டிக்கு மண் உபாதான காரணம்னா அந்த மண்ணே தான் இப்ப சட்டியா இருக்கு அப்படின்னா, சட்டி ஆனதுக்கு அப்புறம் சட்டியில அந்த காரணம் இருக்கும், நிமித்த காரணம் வந்து இருக்காது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு சட்டியை பண்ணணும் அப்படின்னா இந்த சக்கரம், தண்டம் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் என்னன்னு கேட்டா நிமித்த காரணம்.
சட்டி உருவாவதற்கு அது நிமித்தமா இருந்தது. அது இல்லைன்னா சட்டி பண்ண முடியாது இல்லையா? ஆனா சட்டியில அது இல்ல. ஆனா பாருங்க மண்ணு பாருங்க, சட்டி பண்றதுக்கு மண்ணு தான் காரணம். ஆனா சட்டியே மண்ணு தான். சோ இந்த ரெண்டு விஷயத்தை இப்படி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்கன்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சோ நிமித்த காரன் உபாதான காரன் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னா நிமித்த காரண அந்த மெட்டீரியல்ல நிமித்த காரணம் மறைஞ்சு கூட இருக்காது, இருக்கவே இருக்காது. ஆனா இது இல்லாம இந்த சட்டி பண்ண முடியாது. இந்த தண்டம் சக்கரம் இதெல்லாம் எதுவும் இல்லாம சட்டி பண்ண முடியாது, நம்ம வாஸ்தவம் தான். பட் சட்டியில அந்த இந்த வஸ்துக்கள் எதுவும் இருக்காது. சக்கரமோ தண்டமோ இதெல்லாம் எதுவும் இருக்காது. அப்போ அதுக்கு பேரு வந்து நிமித்த காரன்னு பேரு. நிமித்தமா மட்டும் இருக்கு அப்படின்னு பேரு. உபாதான காரணம் அப்படின்னு சொன்னா சட்டி செய்யறதுக்கு மண் கண்டிப்பா வேணும். அப்ப மண் காரணமாகத்தான் சட்டி உருவானது. அது உருவான பிறகும் கூட இது இருக்கும். சோ தட் இஸ் தி உபாதான காரணம் அப்படின்னு ரெண்டு விஷயம். ஆனா இங்க ஆத்மாங்கிறது உபாதான காரணமும் இல்ல, நிமித்த காரணமும் இல்ல. நிமித்தமா கூட இருக்காது, உபாதானமா கூட ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ரொம்ப டீட்டெயிலா அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். பரபிரம்மம் அப்படிங்கிறது எதுவும் செய்யாமலும் சேவிக்காமலும் அப்படின்னு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது அது நிமித்தமா கூட இருக்காது. ஐயா நீதான் அடிக்கடி சொல்லுவே சூரியன் நிமித்தமாக இருக்கின்றது, சூரியன் சூரிய வெளிச்சத்தை நிமித்தமாக கொண்டு உலக வியாபாரங்கள் நடந்தாலும் இந்த வியாபாரங்களுக்கும் சூரியனுக்கும் சம்பந்தம் இல்லாதது போல தானே நீ எனக்கு சொல்லி கொடுத்திருக்க. இப்ப என்ன புதுசா நிமித்த காரணம் கூட இல்லைங்கிற அப்படின்லாம் கன்ஃபியூஸ் ஆகாதுங்க. இட்ஸ் வெரி ஈஸி நமக்கு இல்ல இப்போ இருக்கிற நாலேஜுக்கு. ஏன்னா ஈஸ்வரா ஜீவா பரபிரம்மான்னு அழகா நம்ம பிரிச்சு பார்க்க தெரிஞ்சதுனால எந்த இடத்துலயுமே ஞானேஸ்வரி படிக்கும்போது கன்ஃபியூஷனே இப்ப வராது. ஏன் ஏன்னா அந்த உதாரணம் எங்க சொல்லப்பட்டது அப்படின்னா ஈஸ்வரனுக்காக சொல்லப்பட்டது. ஈஸ்வரன் நிமித்தமாக இருக்கு, அவன் என்று எந்த காரியமும் நடக்காது. ஆனா பண்ற காரியத்துக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்ல. அவன் தான் எல்லாத்தையுமே நடத்துறான், ஆனா அவன் செய்யல இல்ல. நீ நினைக்கிற எண்ணத்துக்கு ஏத்த மாதிரிதான் அவன் செய்யறான். இதை வந்து நீங்க ஈஸ்வரனுக்கு ஒப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும். ஆனா பிரம்மங்கிறது அனைத்துக்கும் அதிஷ்டானமா இருக்கு, பேஷா இருக்கு. ஆனா அது எதுவுமே செய்யாதது. அதுதான் கற்பனை செய்ய ஆரம்பிச்சது. கற்பனை செய்ய ஆரம்பிச்ச மொமெண்ட்ல அதுக்கு பேர் மாத்தியாச்சு, ரெண்டு பேரு. பிரம்மம் தான் ஈஸ்வரனுங்க, இல்லைன்னு சொல்லலைங்க. பிரம்மம் ஈஸ்வரன். ஆனா பிரம்மம் தூய உண்மை தத்துவம், அது உண்மை பொருள். ஆனா அதுவே பொய்யா இருக்கு. பொய்யா வரும்போது அதுக்கு பேர் ஈஸ்வரன் நம்ம வச்சுட்டோம். அதனால இந்த இடத்துல ஒரு பிரம்மம்னு எதை காட்டுறாரு அப்படின்னா நிமித்தமும் அல்ல உபாதானமும் காரணம்னா அந்த மாயையின் கலப்பில்லாத சுத்த பரபிரம்மத்தை இங்கே காட்டுகிறார் அப்படின்னு நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா ஆத்மா நிமித்தமும் கிடையாது, உபாதான காரணமும் கிடையாது. அவன் அசங்கனாக அவன் பாடு தனித்து அவன் பாடு இருக்கான். மாயையின் சம்மந்தமே இல்லாம கூட அவன் இருக்கான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்க இந்த இடத்துல வெளிப்பட்டு காட்டுற. இதெல்லாம் அடுத்த ஸ்லோகத்துல டீடைலா சொல்றேங்கிறத முன்னாடி சொல்லிட்டு இருக்காரு. சரியா? ஆகாசத்தின் சம்பந்தமற்றவையாய் ஆகாசத்தில் காணப்படும் ராத்திரி பகல்களைப் போல ஆத்மஸ்வரூபத்தோடு சம்பந்தப்படாவையாக சுப அசுப கர்மங்கள் ஆத்மஸ்வரூபத்தில் காணப்படுகின்றன. அடுத்த எக்ஸாம்பிள், ஆகாசத்தில் ஆகாசத்தின் சம்பந்தமற்றதாய் ஆகாசத்தில் காணப்படும் ராத்திரி பகல். ஆக்சுவலா நமக்கு ராத்திரி தெரியுது, பகல் தெரியுது, ராத்திரி தெரியுது. எப்போது எங்க தெரியுது? வெளியில தானே தெரியுது, ஸ்பேஸ்ல தானே தெரியுது. சோ அந்த வெளி அண்ட வெளிதான் இருட்டா இருக்கு, அண்ட வெளிதான் பிரகாசமா இருக்கு. ஆனா ஆகாயம் பிரகாசமா இருட்டாம ஆயிட்டாங்க இருக்கு. அது வெளிங்க, அது ஆகாயமும் ஐ மீன் ஆகாயம் வந்து இருட்டும் ஆறதில்ல வெளிச்சமும் ஆறதில்ல. ஆகாயம் ஆகாயமா தான் இருக்கு. ஆனா ஆகாயத்துலதான் இருட்டு வெளிச்சமும் தெரியுது. அந்த மாதிரி சுப அசுப கர்மங்கள், இந்த கர்மங்கள் எல்லாம் ஆத்மஸ்வரூபத்துல இருக்கிற மாதிரி தெரியுதுன்றதுக்காக ஆத்மாவே செய்யுதுன்னு சொல்லிட்டாதடா. எப்படி இருட்டுக்கும் பகலுக்கும் ஆத்மா ஐ மீன் ஆகாயம் காரணம் இல்லையோ அப்படி கர்மத்திற்கு ஆத்மா காரணம் அல்ல அப்படின்னு அடுத்த உதாரணம் சொல்லியிருக்காரு. ஜலம் தேஜஸ் இவற்றின் சேர்க்கையால் ஆவி ஏற்பட்டு குளிர்ந்த காற்றின் ஸ்பர்சத்தால் அந்த ஆவியே மேகமாக ஆகாசத்தில் சஞ்சரிக்க அந்த மேகத்தின் விஷயத்தில் ஆகாசத்துக்கு யாதொரு சம்பந்தமும் இராதது போலே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் டீட்டெயிலா நான் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றேன்னு பத்தாதுன்னு முதல்லயே இவ்வளவு எக்ஸாம்பிள். இப்போ என்னது, தண்ணி ஆவியா மாறுது. அந்த ஆவி குளிர்ந்த மேகத்தின் காரணமாக அது மறுபடியும் நீரா மாறுது, நீர்னா மேகமா மாறுது. இப்ப இது எல்லாமே எங்க நடக்குது? ஆகாயத்துலதான் நடக்குது. இருட்டு வெளிச்சம் சொன்னா பத்தாதான்,
இப்ப அந்த ஆகாயத்துல நடக்கிற வேற ஒரு சின்ன எக்ஸாம்பிள காட்டி, ஆனா அந்த ஆகாயத்துக்கும் இந்த நீர் ஆவியாகி திரும்பி மேகமாகி மழை பொழியறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்காடா அப்படின்னு ஒரு சம்மந்தமும் இல்லை. பட் ஆகாயம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுதான். பட் ஆகாயம் எதுவுமே பண்ணலடா என்ற இந்த எக்ஸாம்பிள மறுபடியும் வலியுறுத்துறாரு. படகு மரங்களால் ஏற்பட்டு படகு காரனாலும் காற்றாலும் ஓட்டப்பட்டு ஜலத்தின் மேல் ஓடும் போது அப்படி அது ஓடுவதில் ஜலத்துக்கு யாதொரு சம்பந்தமும் இராதது போலே ஆத்மாவுக்கும் கர்மத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஆத்மாவுக்கும் கர்மத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றதுக்கு இத்தனை உதாரணங்களை கொண்டு ஞானதேவர் ட்ரை பண்றாரு. சோ இங்கே அடுத்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காரு? ஓடம். இப்போ படகுக்காரன் ஒரு ஓடத்தை ரெடி பண்ணி தண்ணியில விட்டு ஓடுறான். தண்ணியில அவன் இவன் தான் ஏதோ சம்திங் பண்ணி படகு போகுது. படகு போறதுக்கு காரணம் தண்ணியா இல்லைன்னா படகு போகாது, வாஸ்தவம் தான். ஆனா படகு இந்த டைரக்ஷன்ல இப்படி இப்படி போறதுக்கு தண்ணியாங்க காரணம்? இல்ல அந்த மாதிரிடா ஆத்மா எதையும் செய்யாதது, அது எதுவும் செய்வதில்லை செய்விப்பதில்லை அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக இவ்வளோ ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னும் எக்ஸாம்பிள் விட போறது இல்லை. ஒரு மண் உண்டையின் உருவு மாறி ஒரு சட்டி ஏற்படும் போது சக்கரம் குயவன் தடியார் சுற்றப்பட்டது, சக்கரம் சுழல்கிறது, குயவன் சட்டியை செய்து வைக்கின்றான். இவ்விதமாக சக்தி நியமிக்கப்படும் விஷயத்தில் இடம் கொடுத்தது என்ற ஒன்றை தவிர பூமிக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? இவ்வளவு நேரம் எக்ஸாம்பிள் கொடுத்தாருல, இப்ப 10வது பூமி எக்ஸாம்பிள் கொண்டு வர்றாரு. சரியா? இப்போ ஒரு சட்டி செய்யணும். சட்டி செய்யறதுக்கு எது? மண்ணு பூமியில இருந்து தான் வந்தது. அதுக்கப்புறம் சக்கரம் தண்டம் எல்லாம் பூமியில வச்சுதானே பண்ண முடியும், ஆகாயத்துல வச்சா பண்ண முடியும்? பூமியில வச்சுதான் ஒரு சக்கரத்தை வச்சு அது ஒரு தண்டத்தை வச்சு பூமியில தான் இவன் நிற்கிறான். நின்று சக்கரத்தை சுழட்டி எல்லாம். பூமி அப்படிங்கிறது இல்லைன்னா உன்னால ஒரு மண்ணாங்கட்டி பண்ணிருக்க முடியாது. ஆனா பூமி ஏதாவது காரணமாங்க? இந்த செயல் செய்வதற்கு இந்த சக்தி உருவானதற்கு பூமியாங்க காரணம்? அது பாட்டுக்கு இருக்குங்க. அப்படிங்கிற மாதிரி ஆத்மா இருக்கு. ஆனால் நடத்தி வரும் கர்மங்கள் அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு அடுத்த உதாரணம் காட்டுறாரு. இதுவும் வேண்டாம். சூரியனுடைய வெளிச்சத்தை கொண்டு உலகத்தாருடைய வியாபாரங்கள் நடந்து வரும் போது அவற்றில் எந்த அம்சத்தை சூரியன் செய்து வைத்தவன் ஆகின்றான் கொண்டு வந்துட்டாருங்க இந்த எக்ஸாம்பிள். சரியா? இந்த இடத்துல நிமித்தமா இருக்கிறான் அப்படிங்கிற கூட இல்லைன்னு அங்க சொல்லியிருந்தாரு. பரவாயில்லன்னு இந்த எக்ஸாம்பிளையும் போட்டு வச்சுட்டாரு. சோ அவன் சூரிய வெளிச்சத்தை கொடுக்குறான் அப்படிங்கிறதுக்காக அவனாடா நீங்க பண்ற எல்லாம் நல்ல கெட்ட செயல்களுக்கு காரணமா இருக்க போறான்? அப்படி ஆத்மா காரணம் அல்ல. At the same time, without that we cannot do it அப்படிங்கிறது உண்மைதான். இப்ப நீங்க சொல்லக்கூடாது, ஏங்க அது இல்லாம எதுவுமே பண்ண முடியாது, நம்ம நிமித்த காரணமா இருக்குல்ல அப்படின்னு கேட்கக்கூடாது. நிமித்த காரணமா கூட இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நிமித்த காரணம் கூட வேற. இப்போ பூமி நிமித்த காரணமா? சக்தி உருவாறதுக்கு யார் காரணம்னு சொன்னேன்? சக்கரம் தண்டம் குயவன் இவன்லாம் இல்லாம சக்தி உருவாகாது. இவங்கள் நிமித்தமாகத்தான் சக்தி உருவாச்சு. பூமியின் நிமித்தமாக சக்தி உருவாச்சு நீங்க சொல்லக்கூடாதுல்ல. ஆனா பூமி இல்லைன்னா அவங்களால ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாதுன்னு வாஸ்தவம் தான். ஆனா ஏன்னா சக்தி செய்யறதுக்கு இவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்கங்க. யாரெல்லாம்? இந்த சக்கரம் தண்டம் குயவன் இவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணிதான் சக்தி உருவாச்சு. இன்டென்ஷன். ஒரு சக்தி உருவாக்குறதுக்கு இவங்க காரணமா இருந்திருக்காங்கன்னு சொல்லிடலாம்ல. ஏன்னா இன்டென்ஷன் இருந்ததுல. நிமித்த காரணத்தில் கூட ஒரு இன்டென்ஷன் இருக்குல்ல. பூமிக்கு என்ன? பூமி சக்தி உருவாக்கணும்னு நினைச்சுச்சா? இவங்க எல்லாம் என் மேல நின்று சக்தி உருவாக்கணும்னு பூமி நினைச்சுக்கிச்சா? பூமி ஒண்ணுமே இல்லை, அது பாட்டுக்கு இருந்ததுங்க. ஆனா அதுக்கு மேல நின்று இவன் தாங்க இன்டென்ஷனோட பண்ணா. அதனால நிமித்த காரணம் கூட இல்லடா ஆத்மா, அது உபாதான காரணம் அல்ல, நிமித்த காரணம் அல்ல என்று அவ்வளவு ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல சொல்லியிருக்காரு அப்படின்றத மட்டும் நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அப்படியே ஆத்மாவுக்கு வெளிப்பட்டு நிற்கின்றனவென்றும் முன் சொல்லப்பட்ட 5 காரணங்களின் சேர்க்கையாலேயே கர்மம் என்னும் கொடி உண்டாகி விஸ்தாரம் அடைகிறது. அதில் ஆத்மா சம்பந்தப்படுவதே இல்லை. மீண்டும் இந்த விஷயத்தை தான் நம்ம எடுத்து சொல்றாரு. இனி முத்துக்களின் வியாபாரத்தில் அவற்றை தனித்தனியாக நிறுத்தி வைத்தல் போலே இந்த 5 காரணங்களையும் தனித்தனியாக எடுத்து நன்றாக விவரித்து காட்டப் போகின்றேன், கேட்டுக்கொள். முத்து வியாபாரி பண்றாங்க, ஒவ்வொரு கல்லுக்கும் தனித்தனியா இடம் போட்டு கொடுப்பானோ அந்த மாதிரி இந்த 5 காரணங்களையும் தனித்தனியா நான் ரொம்ப டீட்டெயிலா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறேன்டா. ஆத்மா காரணம் இல்லைன்னுட்டும் எது 5 காரணம்னுட்டும் நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி ஞானதேவர் சொல்லி முடிக்கின்றார் இந்த ஸ்லோகத்தை. அடுத்த ஸ்லோகத்தை நாளை பார்க்கலாம்.